சரி, நம்ம ஆரம்பிப்போம். கலந்து கொள்ளும்போது கலந்து கொள்வோம். சரி, நம்ம இந்த சிலுவை தானத்துக்கு நம்ம இந்த முதல் 3 நாட்களும் ஆண்டவர் 4 நாட்களும் ஆண்டவர் ஒவ்வொரு இதுக்கு நம்ம நம்ம சிலுவையில் இருந்து வருகிற எல்லா காரியங்களும் அது என்ன சொல்லப்படுகிறது, சிலுவையிலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், எல்லா காரியங்களாக இருக்கலாம், அது என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சிலுவையிலேருந்து நமக்கு கிடைக்கிற மன்னிப்பு, நம் பாவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கிற மன்னிப்பை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நிருபம் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்போஸ்தலர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவமன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அவர் மூலமா அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று நம்ம அவரை விசுவாசிக்கிறவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்தை தன்மையை சுமந்து கொண்டார், தன்னை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறவன் அவருக்கு என்ன கிடைக்கிறது? பாவம் மன்னிப்பாகிய மீட்பை அவனுக்கு என்ன பண்ணுது? கிடைக்கிறது. அவன் பாவ மன்னிப்பு பெறுங்கிறது என்னன்னா, நம்ம இடத்துல மனுஷன் இப்போ ஆர்சியாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்கட்டும், ஃபாதர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அவர் ஃபாதர் ஒரு ஒரு இன்டர்செக்டர் மீடியேட்டர் மாதிரி என்ன பண்ணுவார்? அங்கே ஆண்டட்ட இத்தனை ஸ்தோத்திரம் சொல்லு, இத்தனை ஜெபம் பண்ணி, இத்தனை ஹேல்மேரி சொல்லு, ஒவ்வொன்றும் சொல்லுன்னு என்ன பண்ணா அவர் ஒரு காரியம் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவரை விசுவாசித்தால் மாத்திரம்தான் அது நடக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, நமக்கு அந்த சிலுவையில் இருந்து அந்த நமக்கு மீட்பு கிடைச்சது. அந்த மீட்பு எதனால கிடைச்சது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டது. பாவங்கள் முழுமையாக கழுவி நமக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாரும் தெரியும், சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிச்சிங்கன்னா, அவர் நான் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் எல்லா காரியங்களும் நான் பாவம் செஞ்சேன். அந்த ஒத்துக்கிற தன்மை நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு காரியத்தில் பாவத்தில் விழுந்துட்டோம் என்று சொன்னால், அதில் நம்ம என்ன பண்ணோம்? அதுக்குள்ள காரியம் என்ன, நான் என்ன செய்யணும், எனக்கு பாவத்திலிருந்து மீட்பு வேணும். அப்போது நான் உமக்கு ஒருவர், அவன் சொல்கிறான், நான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், உமக்கு ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தே, நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிவிக்கிறேன். இப்போ நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணும்போது உங்களுடைய நியாயம் எனக்கு கிடைக்கணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு நான் பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும் என்று சொன்னா, உங்ககிட்ட இருந்து எனக்கு நன்மை வரணும்னா, நான் மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுக்கலாம், எல்லா காரியம் செஞ்சேன். ஆனா உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன், எனக்கு மன்னிப்பு வேணும், உமக்கிட்ட தான் அந்த மன்னிப்பு கிடைக்கும். இதுவும் நான் துன்பத்தில் உருவானே தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்போ பாவம் ஒரு வாழ்க்கையை முழுமையாய் எப்பொழுதும் என்ன பண்ண இருக்கிறது? பிறக்கிறது பாவம் பாதியாக தான் என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம். அப்போ அந்த பாவம் முழுமையாய் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மாத்திரம்தான் அது முடியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்த பலியாக இருக்கிறார். சர்வ லோகத்தின் பாவங்களை அவர் என்ன நிவர்த்தி செய்திருக்கிறார். ஒரு சார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோட பாவத்தை மாத்திரம் என்ன பண்ணல, தீர்க்கல, அவர் மன்னிக்கல. சர்வ லோகத்தில் உள்ள பாவங்களை என்ன பண்ணாரு, நிவர்த்தி செய்திருக்கிறார். இப்போ ஆதி முதல் எல்லாரோட பாவங்களும் என்ன பண்ணப்பட்டது, மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு காரியம் இல்லையா? ஒன்ஸ் யூ ஆர் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போட மாட்டார். ஆனா பின்வாங்கி போகிறவன் திரும்பி ஆண்டோட காரியங்களுக்குள்ளாலே திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் அவரோட மன்னிப்பை நம்ம என்ன பண்ணும், பெறுகிறவராக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை அறிக்கிறவன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவருடைய இரக்கத்தை என்ன பண்ணுவான், பெறுவான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது சங்கீதம் 32 முழுசும் என்ன பண்ணுறது, அவருடைய நம்முடைய மனுஷனுடைய கிரியை குறித்து பேசப்படுகிறது. பாவி எப்படி பாவியிலிருந்து இது பண்றது சொல்லிட்டு சங்கீதம் 32 அது அவன் சங்கீதக்காரனாகி தாவீது அவங்க என்ன சொல்றான், ஒரு போதக சங்கீதமாகவே இருக்கு. அந்த பாவ மன்னிப்பு தான் மெயினான அந்த இது பார்க்க முடியும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், பாவ மன்னிப்பு நம்ம பெறணும். அப்போ அவரை விசுவாசித்தாதான் எல்லாம் நடக்கும். அவரை நம்பணும். அவர் என்னை பாவத்தை மன்னித்தார், என்னை புதிய மனுஷனாய் மாற்றினார் என்று அவரை நம்ம என்ன பண்ணணும், முழுமையா நம்பணும். அவர்கிட்டதான் எல்லா காரியங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள, எல்லா நன்மையும் நன்மையான எந்த வரமும் பூர்வமான எந்த காரியமே நம்ம ஜோதி பிதாவத்தில் உருவாகி அவர்கிட்ட தான் நம்ம இறங்கி வருகிறது. பாவ மன்னிப்பு அவர்கிட்ட தான் வருது. அப்போ நன்மையான காரியங்களும் வருது. எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களும் அவர்கிட்ட தான் வருகிறது. எல்லாம் தான் உருவாகுது. பரத்துலதான் எல்லா காரியங்களும் உருவாகி இருக்கிறது. அவரோட எண்ணத்துல நினைவுல நம்ம இருக்கிறோம். 10ஆம் வசனத்துல அதே அதிகாரத்துல 10ஆம் வசனம் தான் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். 12 சரி, என் பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ யாருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் என்ன பண்ற, மன்னிக்கப்பட்டிருக்கு. இந்த லெட்டர் யோவான் அவர் அன்பான சீஷன் எழுதுறார். இதை எழுதும் போது சொல்றார், அவருடைய நாமத்தினால உங்கள் பாவங்கள் என்ன பண்ண மன்னிக்கப்பட்டிருக்கு. அவர் உங்களை மேல வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர் உங்களை மேல் அன்பு கூர்ந்தனால உங்கள் பாவங்களை என்ன பண்ண நிறுத்தி செய்திருக்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 103ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம், பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் அப்படின்னு இருக்கு. ஆசிங்களா 103ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பாவங்களுக்கு நம்ம பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு நம்மளும் செய்யாமல் எதுவும் நம்ம எந்த அப்படி செஞ்சாருன்னு வச்சுங்களேன், நம்மளால சபை பண்ண முடியாது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாவிகளா இருக்கிறோம். நம்ம பாவத்துக்கு ஏற்றபடி நமக்கு காரியங்களை நம்ம செஞ்சாருன்னா நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. யாரும் இந்த நேரத்துல இப்படி இருந்துக்க முடியாது. நம்ம அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிற காரணம் எதுக்குன்னா, அவர் நம்ம வைத்த அன்பு நிமித்தமாக, உங்களும் மேல எங்க மேலும் அன்பு வைத்ததுனால மாத்திரம் தான் அது நடக்கிறது, அது சாத்தியமாகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியை, அவர் செய்த காரியங்கள் யார் மூலமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
இப்போ பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது காரணம்னா அவர் செய்த காரியம். யாரு? பிதாவாகிய தேவன் தீர்மானித்ததுனால. பிதாவாகிய தேவன் தீர்மானித்ததுனால தான் அது என்ன பண்ணுது? நடக்கிறது. அவர் முன்னாடியே முன்குறித்ததுனால தான் அது என்ன பண்ணுது? நடக்கிறது. நம்மளால எதுவுமே சாத்தியமா இல்லை. நம்முடைய சுயத்தினால எதுவும் பண்ண முடியாது. நம்ம சுயம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய சுயம் செத்ததா இருக்கிறது. நம்ம பலன் இல்லாததா இருக்கிறோம், பலனற்றவர்களா இருக்கிறோம். கிரியை நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்முடைய கிரியையினால எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்தது. அவர் ரத்தத்தாலே நமக்கு என்ன பண்ண சம்பாதித்து கொடுத்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? வாழுகிறோம். அவர் நிமித்தமாக அவருக்குள்ளாலே எல்லார் மூலமாக எல்லாருக்குள்ளாலே நம்ம என்ன பண்றோம்? வாழுகிறோம். எல்லாம் அவராலே நடக்கிறது. அவர் ரத்தத்தாலே நடக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்ததுனால நம்ம என்ன பண்றோம்? அவருக்குள்ளாலே வாழுகிறோம். அந்த அது அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல காரியங்களும் எங்களிடத்தில் என்ன பண்ணார்? பெருக பண்ணினார். அந்த கிருபை, அந்த கிருபையினாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். திரும்பி சொல்ற காரியம் கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. பாட்டுகளை கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. அவர் கிருபை இல்லாம வாழ முடியாது. இந்த வாழ்க்கை அவர் கருத்துல இருக்கும்போது நம்ம இந்த மீட்பின் வாழ்க்கையில நிரந்தரமாய் வாழ முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஆமா. அப்போ எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒருத்தர் கிஃப்ட், இந்த வாழ்க்கையை ஒரு ஈவாய் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நம்ம பாவம் செய்து அதிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னா அதுக்கு நம்ம பலனே கிடைக்காது. இந்த வாழ்க்கைக்குள்ள பலன் என்ன? எப்ப வரும்? அதுக்கப்புறம் வாசிங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. ஆதாம் கிட்ட போயிட்டார். அவன் செய்த அந்த குற்றத்தின் நிமித்தமாக செய்யக்கூடாது என்று சொன்னது ஆக்கினை தீர்ப்புகளால போனது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விலகு தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கிருபை வரம், அதான் சொன்னேன் முன்னாடி, கிருபை இல்லாம வாழ முடியாது. அந்த கிருபை ஒரு வரமாய் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அந்த கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளக்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. நீதி கிடைச்சிருக்கு, வாழ்க்கைக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபை பரிபூரணத்தையும் நீதியின் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜீவனாலே அவர் ஜீவனால் நம்ம வாழ்கிறோம். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினால அவர் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாமளும் ஆளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கு ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே ஜீவனை அளிக்கும் அல்லேலூயா, ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு
உண்டாயிற்று. ஒரே மனுஷனால, ஒரே மனுஷனுடைய மீறுதல்னால நமக்கு ஆக்கினை வந்தது. ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்கப்பட்டோம். அதே போல ஒரே மனுஷனுடைய ஜீவனை அளிக்கும் நீதி ஒரே மனுஷனால நம்ம வந்தது. ஜீவன் அளிக்கும் நீதி ஒரே மனுஷனால. அதே மாதிரி அது அன்று ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்ட போது பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேக நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் படுவார்கள். அப்படி இருக்கும்போது ஒரே மனுஷனாகிய ஆதாம் அவன் கீழ்ப்படியாமையினாலே அவனுக்கு என்ன பண்ணுது? பாவம் வந்தது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நமக்கு நம்ம எல்லாரும் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் மேலும் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெறுகிறது. ஹல்லேலூயா. பாவம் நிறைய இருக்குதுங்க, பாவம் அதிகமா இருக்குதுங்க. அந்த இடத்துலதான் தேவ கிருபை எனப்படுது அதிகமா இருந்தது. பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். பாவிகளை என்ன பண்ணாரு? நேசித்தார். பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரே அப்படி மற்றவங்க சுற்றி இருக்க பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவர்கள், நாங்க எந்த தப்பு பண்ண நம்ம சரி நம்ம ரைட் என்று சொல்றவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? இது பண்றாங்க, பின்னாடி புறம் பேசுவாங்க. என்ன இவர் பாவிகளோட, டாக்ஸ் கலெக்டரோட, அவங்க பொய் சொல்றவங்க, வித்திராடம் பண்றவங்க அவங்களோட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. சகேயு வீட்டுக்கு வர சொன்னோட பின்னாடி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. பாவியும் பெரும் பாவியாச்சுப்பா, அநியாயமா வட்டி வாங்குவான்ப்பா, கையெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ண பிடிக்கிட்டானே, அப்படிப்பட்டவனோட வீட்டுக்கு இவர் போறாரு, கூட்டுக்கள் மணி இருப்பாங்களா அப்படின்னு. நிறைய பேர் இப்போ அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாம் பெர்ஃபெக்டா பரிசுத்தவானா இருக்கிறான். அவங்க வீட்டுல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். இல்ல, நீ இருக்கிற மாதிரியே இரு. உன்னை மாத்துக்கிறவர் அவரு, உன் வாழ்க்கையை மாத்துக்கிறது அவரு. சகேயு வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக வரைக்கும் சகேயு எப்படி இருந்தான்னு தெரியாது. அவன் பாவியா இருந்திருக்கலாம், எல்லா காரியம் செஞ்சிருக்கான். ஆனா ஒன்ஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அவன் ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறிட்டான். அவன் வாழ்க்கையை மாத்தினார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவன் பழைய சகேயு கிடையாது. பழைய சகேயு கிடையாது. இருக்கிறத கொடுத்துட்டான், ஏழை கொடுத்துட்டான். நான் அநியாயமா வாங்கினா அது நாளை தனியா கொடுத்துட்டான். பாதி போச்சு, முழுமையா போச்சு. எனக்கு ஏசு மாத்திரம் போதும்பா, ஏசு என் வாழ்க்கையில வந்துட்டாரு, இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை. அதனால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருப்பது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நமக்கு நித்திய ஜீவனை போறதுக்கு ஒரு வழியை என்ன பண்ணி இருக்கிறது? இந்த ரத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு செய்திருக்கிறது. அல்லேலூயா. கிருபை நமக்கு வரமாய் இருக்கிறது. பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு கிருபை நமக்கு வரமாய் இருந்திருக்கிறது. ரோமர் அதே 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 5ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய வாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறாரு. இது எங்க ரெஃபர் பண்றாருன்னா சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை திருப்பி அவர் என்ன பண்ண எடுத்து பேசுகிறார், பவுல் எடுத்து பேசுகிறார். அப்போ இது சங்கீதக்காரன் இது சொன்ன காரணம் எதுக்குன்னா பாவம் மூடப்பட வேண்டும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்குது. அவன் பாவத்துல விழுந்தான். பாவத்துல விழுந்ததுனால அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், திரும்பி இது இல்லப்பா, திரும்பி
அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். 3ஆம் அதிகாரத்துல அதே தான் 24 வசனத்துல 24 வசனத்துல இருந்து வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். யாருன்னா இலவசமாய் சொல்லுங்க, இலவசமாய் எனக்கு கிடைத்த மீட்பு, அதனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அதான் இலவசமா தான் நமக்கு கிடைச்சது. நம்ம செய்கையினால எதுவுமே கிடையாது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிடைத்தது. நம்முடைய கிரியினால ஒண்ணுமே கிடையாது. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை பொறுத்து கொண்டதை குறித்து தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் நீதிமானாக்குகிறவனாய் விளங்கும்படி தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் பலியாத பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அவரே தன்னை என்ன பண்ண கிருபாதார பலியாக என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாம் அவர் விசுவாசத்தினாலே எல்லாம் நமக்கு பலிக்கும்படியாக அவரை பலியாய் மாறி இருக்கிறார், அவரை கிருபாதார பலியாய் மாறி இருக்கிறார். நமக்கு எல்லாம் கிடைக்கணும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும். நம்ம என்னெல்லாம் இழந்தோமோ திரும்பி நம்ம என்ன பண்ண பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் எழுந்து போனோமோ திரும்பி இரட்டத்தனையாக பெற வேண்டும். அதற்காக அவரை பலியாய் மாறிட்டார், அவரு பலியாய் மாறிட்டார். இப்ப நிறைய நேரத்துல நான் கஷ்டப்பட்டேன், என் வாழ்க்கையில இருக்கலாம் கஷ்டமா இருக்குது, நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுதான் நல்ல காரியம் நடக்குது, வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்குது, எவ்வளவு பாட்டாலும் எனக்கு இது பண்ணல, திருப்தியே இல்லை, திருப்தி இல்லாத வாழ்க்கையில நான் என்ன பண்றேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்ல கேட்டு இருக்கிறேன். நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளவுதான் நான் முயற்சி செஞ்சாலும் மேல வர முடிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் நான் காரியங்களை செய்யலாம் நினைச்சாலும் முன்னேறி செல்ல முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காரணம், நமக்கு வாழ்க்கையில ஏதாவது நடக்க உயர்வு வர்றதுக்கு நம்ம தடையா இருக்கிறோமா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் வராம இருக்கிறதுக்கு நம்ம தடையா இருக்கிறோம், நம்ம பாவங்கள் தடையா இருக்குதா அதை நம்ம பார்க்கணும். நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம நிறைய நேரத்துல காரணம் சொல்லி அதை நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களுக்கு என்ன பண்றோம், அவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன செஞ்சாங்க சொல்லி அந்த காரணத்தை நம்ம காட்டிட்டு இருக்கிறோம். நிலவரம் என்ன, லைஃப்ல என்ன போயிட்டு இருக்குது, உங்களுக்கு உள்ளால என்ன போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி சிந்தையில இருக்கிறீங்க. சபைக்கு வரும்போது ஒரே சிந்தையோட இருக்கிறோமா, அவரை தரிசிக்கணும், அவரை நாங்கள் நோக்கி பார்க்கணும், அவர் முகத்தை மாத்திரம் பார்க்கணும் என்ற எண்ணத்தோட வருமா, இல்ல உள்ள காரியங்கள் வச்சுட்டு வருவோமா? உள்ள காரியங்கள் வச்சுட்டு வந்தோம்னா ஆர்டர் தெரிய மாட்டார், அங்க ஆராதனை நமக்கு எதுவா இருக்காது. ஃபீலே இல்லை பாஸ்டர், இன்னைக்கு ஆராய்ச்சி மாதிரியே இல்லை பாஸ்டர், எனக்கு வார்த்தையே உள்ள ரிசீவ் பண்ண முடியல பாஸ்டர் இருக்காங்கப்பா சொல்லி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, யாரை எதிர்பார்த்து வரும், உள்ளத்துக்குள்ளால என்ன இருக்குது. வார்த்தை எல்லாருக்கும் தான் முடியுது, எல்லாருக்கும் போகுது, ரிசீவ் உங்களுக்கு நிறைய பேர் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதனால என்ன ஆகுது, அப்போ என்ன ஆகுது, வார்த்தை என்ன பிரச்சனைன்னு தெரியல பாஸ்டர், மனசு இல்லை, மனசுக்குள்ளால ஏறல, வார்த்தை சரியா இல்லை, எங்களுக்கு போதிக்கப்படலை, உள்ளத்துக்குள்ள சரியா இல்லை, அதனாலதான் வார்த்தை ஏறல. உள்ளத்துக்குள்ள சரியா இல்லை, அதனால வார்த்தை ஏறல. நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில உயர்வு வரல, நான் எவ்வளோ பண்றேன், நான் ஜெபம் பண்றேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா உயர்வு இல்லை. திரும்பி என்ன பண்றோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், புலம்பிட்டு இருக்கிறோம், குத்தி காட்டிட்டு இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில மாற்றம் எப்போ வருது, மாற்றுகிறவர் இருக்காரா? நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆண்டவர் பார்வையில் அருமையா இருக்கிறீங்க, அவர் ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன நம்ம செய்யணும்,
அதுல நம்ம மேன்மையா வருகிறோமா, அதுல நம்ம உண்மையா இருக்கோமா? நம்ம பெற்ற ரட்சிப்பு அது சும்மா கிடையாது, இலவசமா நமக்கு கிடைச்சிருந்தாலும் அது அவர் ரத்தத்தாலே நமக்கு கொடுத்திருக்கிறார், ரத்தத்தாலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை அவர் நமக்கு கொடுத்தது. அப்ப நம்ம இவ்வளோ பயபக்தியாய் நம்ம வாழணும், எவ்வளவு முன்முறவாய் வாழ வேண்டும். நம்ம பார்க்கறது எப்படி இருக்கிறது, நம்ம தொலைநோக்கு பார்வையோட பார்க்கறவங்களா இருக்க வேண்டும். சும்மா சாதாரண ஏதோ வாழ்ற வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வாட்டி தான் வரும், திரும்பி போனா கிடைக்காது. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் இயேசு சொல்லுகிற காரியம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். யாருமா? நான் என் ஜீவனை கொடுக்கிறதுனால, அவர் ஜீவனை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் என் ஜீவனை கொடுக்கிறபடியால் பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதை கட்டளையை ஏன் பிதாவுக்கு பெற்றுக்கொண்டேன் என்றார். சூப்பர்ல ஸ்டேட்மெண்ட், வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் இது. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை கொடுத்ததை மறுபடியும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த ஜீவனை எனக்கு தவிர நான் என்னோட அனுமதி இல்லாம யார் எடுக்க முடியாது. அதிகாரத்தை உங்களுக்கும் வச்சிருக்கிறாரு. உங்கள் ஜீவன் அவர் ரத்தத்தாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு அந்த பாதுகாப்பு அவருடைய ரத்தத்தாலே கிடைக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் நம் ஜீவன் நம்முடைய சரீரத்தை விட்டு பிரியாது. ஏற்ற காலம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவார். இந்த உலகத்துல நம்மளை நீடித்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறாரே ஒழிய நம்ம பாதியிலே எடுத்துக்கொள்றதுக்கு அந்த மனது கிடையவே கிடையாது. அவர் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் புதியவைகளா இருக்கிறது. நம்ம நினைச்சிருக்கு, நம்ம ஒரு காரியம் நினைத்திருப்போம், ஆனா ஆண்டவர் பெரிய காரியம் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம இப்போ இருக்கிற காட்டிலும் பெரிதான காரியத்தை நம்ம வச்சிருக்கிறார். இங்க 19ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அங்கே ஆண்டோட வார்த்தையை கேட்டு, ஆண்டோட இயேசுவின் வார்த்தையை கேட்டு மறுபடியும் என்ன பிரிவினை உண்டாகுது. நம்ம எல்லா இடத்துலயும், நம்ம சபையிலையும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, சிலருக்கு என்ன பண்ணுவோம், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது சந்தோஷமா இருக்கும். சில வார்த்தையை பேசும்போது அது எதுக்கு பேசினாரு பாஸ்டர், ஏன் பேசினாரு, அது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் என்ன பண்ணுவோம், வேற மாதிரி கொஞ்ச நாளைக்கு அப்படியே இல்லை. எதுவாக இருந்தாலும் தேவனோட வார்த்தை அது ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். வார்த்தையை சத்தியத்தை சத்தியமா ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனாலே அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும்னா அதை விட பெரிதான ஒரு காரியம் எதுவுமே இல்லை. ஆண்டோட கிருபையினால தான் நம்ம வாழ்கிறோம். அவர் கிருபை மேலானது. பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம அது திரும்பி திரும்பி பாவம் செய்யணும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம திரும்பி திரும்பி மன்னிப்பு கேட்கணும். பாவம் செஞ்சு என்ன பண்ணுறோம், மன்னிப்பு கேட்கணும். பாவம் செஞ்சு திரும்பி என்ன பண்ணுறோம், மன்னிப்பு கேட்கணும். அப்போ சொல்ற ஒரு தடவை மன்னிக்கணுமா எனக்கு சகலவனை, ஒரு தடவை ஆண்கிட்ட கேட்கிறாரு, ஒரு தடவை மன்னிக்கணுமா, இல்லை 7 தடவை மன்னிக்கணுமா, எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிப்பா. எவ்வளோ மன்னிக்கிறோம் மணி. ஏன்னா ஈவன் நம்ம கொடுக்குற தசம பாவம் பார்க்கலாம், காணிக்கையா இருக்கலாம், அதை கொடுக்கும்போது உள்ளால எந்த வெறுப்பும், உங்க சம்மதம் மேல வெறுப்பு இருந்தா அதை கொடுக்காத. முதல்ல அதை சால்வ் பண்ணிட்டு வா. நீங்க எது கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சாலும் முதல்ல உள்ளத்துல நீங்க என்ன பண்ண, எந்த ஒரு காரியம் வச்சுட்டு செய்ய கூடாது. அது நமக்கு வாய்க்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜோம் பண்ணி நம்ம பிடிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்துல வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம்
42ஆம் வசனத்துல இருக்கு. பிதாவே, ஆ. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னோட சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிக தேவதூதன் பலப்படுத்தினோட என்ன பண்ணாரு? இந்த கிச்சமணி தோட்டத்துல இந்த முடியல எல்லா பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்குது இந்த நேரத்துல. அதான் சொல்ல, இந்த பாத்திரம் என்னால் தாங்க முடியல, இதை எடுத்துக்கொள்ள முடிஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க, ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்லாண்டவர உம்முடைய சித்தப்படி ஆகிறது. அது சொன்ன உடனே தேவதூதன் வந்து என்ன பண்றான்? அவரை திடப்படுத்தினான், அவரை பலப்படுத்தினான், என்கரேஜ் பண்றான். தேவதூதன் வந்து உங்களால் முடியும் ஆண்டவரே, பெரியா தெரியுங்களே, மிகவும் இன்னும் அதிகமா வியாகுலத்தோட அதிகமா ஊக்கத்தோட என்ன பண்றாரு? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வேர்வை எப்படி வேற, அவர் வேர்வை துளிகள் ரத்தத்தின் துளிகளை தலையில என்ன பண்ணுது? விழுந்தது. பெருந்துளிகளாய் தலையில என்ன பண்ணுது? விழுந்தது. அந்த நேரத்துல நமக்கு அந்த ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஒரு காரியத்தில் நம்ம பலவீனப்பட்டு வியாகுலப்பட்டு சில காரியங்களில் நம்ம தவித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டு சில என்னால் முடியல, ஆண்டவரை எடுத்து போடுங்க, இந்த பிறந்தெல்லாம் என்னால் இந்த சுமையை என்னால் சுமக்க முடியல, இந்த பாடுகளை என்னால் சுமக்க முடியல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சொல்றதுக்கு உண்டு. ஆனாலும் ஆண்டவர் வந்து நீங்கள் ஏற்ற காரியத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண பலத்தை ஆண்டவர் நமக்கு கூட தருகிறார். நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம நினைப்போம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேற்றும் செம்மையுமாய் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட முழுமையா ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே நிலைநிறுத்திக்கிட்டு எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம அவரை நம்ப வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில பாவம் எப்பொழுதும் தொடரும். நான் எப்பவும் சொல்ல, இந்த எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த சரீரம் எப்பொழுதும் பாவம் செய்யும், ஆனால் நம்ம ஆத்மா ஆண்டுக்குள்ளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சரீரம் எப்பொழுதும் பாவம் நிறைந்த சரீரம், அது எவ்வளோதான் கழுவினாலும் திரும்பி அழுக்காயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆத்மா அனுதினமும் நம்ம எண்ணங்கள் அனுதினமும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த வார்த்தையினாலும் சரி, ஜெபத்தினாலும் சரி, எல்லாவற்றிலும் சரி புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அனுதினம் புதிதாக்கி கொண்டு இருக்கும்போது அவருக்குள்ளாலே நிலைத்து இருக்கும்போது எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்கிற தேவன் நம்மோடு எல்லாத்தையும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார், பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், திடப்படுத்திக்கிட்டே இருப்பார். நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாத்தையும் நம்ம ஸ்தோத்திரத்தோடு இப்படி ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் அவரை என்ன தெரியப்படுத்துது. வேற எதுவும் இல்லை, அவருக்கு சொல்லுங்க, அவர்கிட்ட மாத்திரம் விண்ணப்பிக்க முடியும். அது ஆற்று ஜபிக்கும் போது அந்த எவ்வளோ இன்டென்ஸ் ஜெபம்னா பார்த்துங்க. அந்த இன்டென்ஸில் வேர்வை வந்து நம்ம பெருந்துளிகளா ரத்தமா வெளியே வருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய டென்ஷன்ல இருந்துப்பாரு, எவ்வளோ இன்னும் ஊக்கமாக ஜெபிச்சாராம் இல்லையா? முந்தி முந்தி சொன்ன இருக்கிறத விட இன்னும் அதிகமாக ஜெபிச்சதுனால அவருக்கு வேர்வை என்ன பண்ணுறது? ரத்தமா வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து தேவதூதன் வெள்ளப்படுத்திட்டதுக்கு அப்புறம் நடக்குது காரியம். வெள்ளப்படுத்துறதுக்கு முன்பாக வீக்கஸ்ட் பாயிண்ட் கிடையாது. வீக்கஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க முடியல, உடம்பு சோறு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கிடுவோம், வேற ஏதாவது காரியம் செய்வோம். ஜெபிக்க முடியாது அந்த நேரத்தில். இவரு அப்போ வந்து கேட்குறேன், வீக்கஸ்ட் பாயிண்ட்ல கேட்குறேன், எடுத்து கொடுங்க. ஆனால் அவங்க சுத்தம் சொன்ன உடனே தேவதூதன் வெள்ளப்படுத்தினாரு. வெள்ளப்படுத்தியதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இன்டென்ஸா ப்ரே பண்றாங்க, இன்னும் அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க, வியாகுலத்தோட ஊக்கமாக ஜெபிக்கிறது. அது டென்ஷன், அது ஓவர் ஹைப்பரா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் நம்ம அந்த அளவுக்கு ஹைப்பரா ஜெபிக்க முடியாது, நம்ம அந்த அளவுக்கு ஜெபிக்கணும். பலவீனம் வருதா? ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. நீர் ஆண்டவரே ஒரு ஜபத்துக்கு தடையை எது வந்தாலும் அது என்ன பண்ணுங்க? அகற்றிப்போம், என்ன அகற்றி போடுங்கன்னு கேட்கும். ஆண்டுக்குள்ளாலே பலப்படுங்க. எல்லாவற்றையும் ஆண்டு சம்பூர்ணமாய் ஆண்டு நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டு இந்த முதல் நாள் வார்த்தை ஆண்டு ஆசீர்வதிக்கிட்டோம். நமக்கு சிலுவையில் இருந்து கிடைக்கிற
முதல் காரியம் என்ன என்று சொன்னால் நமக்கு பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு அது பெரிதான ஒரு காரியம். நம்ம எப்பொழுதும் பாவத்திலே நடக்க முடியாது. அது ஆண்டுட்டு நம்மளை இன்னும் அதிகமாக தூரமாக தள்ளும். அவருக்குள்ளாலே எப்பொழுதும் இருக்கிற உறவில் விலப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளாண்மையே என்னை கேட்ட வார்த்தையின்படியாக எங்களை நீங்கள் நடத்துவீராக. இன்னும் வரும் நாட்களிலே அந்த இந்த சிலுவை தானத்திலே அதில் இன்னும் அதிகமாக உங்களுடைய சிலுவையிலிருந்து கிடைக்கிற எல்லா பாசிட்டிவான காரியங்கள், எல்லா விதமான நன்மைகள் அது என்ன என்று இன்னும் அதிகமாக ஆழமாக நாங்கள் அதை பார்க்கும்படியாக கிருபை பாராட்ட. இன்றைக்கி வர தடைப்பட்ட ஒவ்வொருத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். சூழ்நிலை எதுவும் தெரியாது. ஆனாலும் நீர் ஆண்டவரை எல்லாம் நிறுத்தி சமயமாய் செய்யுங்க. கூட இருந்து நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியம் செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you and bless you.